வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பாவக்காய் குழம்புனாவே நிறைய பேர் வீட்டில் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அந்த கசப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில வீட்டில் குழந்தைங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா பாவக்காய் குழம்பு வைக்காதம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மீறி வச்சா ஒரு சில குழந்தைங்க அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாம கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த லிஸ்ட்டில் நானுமே ஒன்று. சின்ன பிள்ளையில் அப்படி தான் பாவக்காய் குழம்பு சாப்பிட மாட்டேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது கசப்பு தன்மை கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் பாவக்காய் குழம்பு வைக்க டேஸ்ட்டாக கற்றுக்கினதுக்கு அப்புறம் பாவக்காய் குழம்பு அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாவக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நான் வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அதுக்குள்ளார இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடுங்க. இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெறும் வாணலில் அப்படியே இந்த பாவக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாவக்காய் வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடச்சி பார்த்தோம்னா உடையும். ஆனால் நம்ம வெறும் வாணலில் அப்படியே பச்சை பாவக்காயை போட்டு அப்படியே வதக்கும்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை உடைச்சோம்னா கொஞ்சம் கூட உடையாது. நல்லா ஜவ்வு மாதிரி ஆகிடும். அந்த லெவலுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். கொஞ்ச நேரம் ஹையில் வச்சு கொஞ்ச நேரம் ஸ்லோவில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் விட்டு கூட வதக்கோங்க. இதில் நான் இப்போ எதுவுமே போட கிடையாது. வெறும் வாணலை மட்டும் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டேன். பாருங்கள் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம உடச்சி பார்த்தோம்னா கூட அது கொஞ்சம் கூட உடையாதுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மை எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் நல்லா சுத்தமான ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துப்போம். ஒரு 2 டைம் கூட தண்ணியை மாற்றி அலசி எடுத்துக்கோங்க. அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற கசப்புமே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி அதை தண்ணியில் அலசும்போது அதில் போயிடும். இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்து தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நார்மலாக நம்ம எப்படியும் குழம்பு வைப்போம்லையே அதே மாதிரி குழம்பு தாளிப்பு கொடுக்கணும். புளி கொஞ்சம் ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ தாளிப்பு கொடுக்கணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூட ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் போட்டு கருவேப்பிலை போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு இடிக்க டைம் இல்லாதாலும் நான் பூண்டு இடித்து வச்சிடல. அதனால் அதை பூண்டு போடலை. நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை லைட்டாக நசுக்கி போட்டிங்கனாலும் நல்லா வாசமாக இருக்கும். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை நல்லா சிறுவை கட் பண்ணி அதையுமே போட்டு நல்லா வதக்கிப்போம். அந்த தக்காளியோடைய பச்சை வாடை எல்லாம் நல்லா போகிற லெவலுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குவோம். பாருங்கள் இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு.
இப்போ வந்துட்டு நம்ம இந்த பாவக்காயை நல்லா தண்ணியிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிப்போம். ரொம்ப நேரம் தேவை கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டாவே போதுமானது. ஆல்ரெடி அது பாவக்காய் வந்துட்டு வதங்கியிருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து கூட குழம்பு வைக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பு தன்மை கொடுக்காது. நான் வந்துட்டு அடுத்த முறை கண்டிப்பாக அதே மாதிரி வச்சு காமிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா தூள். குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொத்தமல்லி தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. வீட்டில் நார்மலாக அரைக்கிற மசாலா தூள் தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஏன்னாக்கா எல்லாமே நாங்கள் அதில் போட்டு ஒட்டுக்க அரைக்கிறோம் இல்லையா, அதனால் அதுவே போதுமானது. அதுவே குழம்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அது மட்டுமே போட்டுக்கிட்டேன் நான். மசாலா தூள் போட்டு இந்த மாதிரி ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு புளி வந்துட்டு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இல்லையா, நல்லா இதை 4 கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி விட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விட்டுப்போம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புளி ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணி மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிப்போம். ஊற்றிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி விட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். இதில் வந்துட்டு தேங்காய், மல்லாட்டை தூள் இதெல்லாம் போட்டும் பாவக்காய் குழம்பு வைப்பாங்க. நான் வந்துட்டு இப்போ எதுவுமே போட கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி புளியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி ஏதாச்சும் போடுவாங்க, அந்த கசப்பு தன்மை போகணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் நார்மலாக வெறும் வாணலில் பாவக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் அலசிட்டு நார்மலாக எப்போவும் குழம்பு வைக்கிற மாதிரி குழம்பு வச்சிங்கனாவே போதுமானது. கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காதுங்க. இதில் வெல்லம், சர்க்கரை எதுவுமே போட தேவையில்ல. பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சி. வேணும்னா மல்லாட்டை தூள், தேங்காய் துருவல் இதெல்லாம் போடலாம். நான் இப்போ வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே போட கிடையாது. எனக்கு இப்போல்லாம் பாவக்காய் குழம்புனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க. அதுவும் இந்த தேங்காய், மல்லாட்டு தூளெல்லாம் போடுறத விட இந்த மாதிரி புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறோம் இல்லையா, அப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்களேன், கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக பாவக்காய் குழம்பு இதுக்கு மேலே கசப்பே இல்லாமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப உங்களுக்கு இதே மாதிரியே வச்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.